ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம படத்தோட கதையில ஜிலாபின்னு சொல்லி ஒரு மராத்தி படத்தோட கதையை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்துல தாறுமாறா பல ட்விஸ்டுகள் ஓபன் ஆகும். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, இந்த படத்துல ஒரு பெரிய பணக்காரர் இருக்காரு. அந்த பணக்காரர் வீட்டுல ஒரு மருமகன் வராரு. சோ அந்த மருமகன் சம்பந்தமே இல்லாம திடீர்னு இறந்து போகிறாரு. யாரோ துப்பாக்கியால சுட்டு கொலை பண்றாங்க. அப்படி அவரை யார் கொலை பண்ணாங்க, எதுக்காக கொலை பண்ணாங்க, பெரிய பணக்காரர் இருக்கிறதால பணத்துக்காக ஏதாவது செஞ்சாங்களா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ண போறாங்க. ஆனா இன்வெஸ்டிகேஷன் பண்ண போற போலீஸுமே ஒரு நேர்மையான போலீஸ்காரர் கிடையாது. அப்படி இருக்கிறவரால இந்த கேஸ் எப்படி முடிய போகுது, எதனால நடக்குது அப்படிங்கிற மாதிரி பயங்கர ட்விஸ்டோட சொல்லியிருக்க படம் தான் இந்த படம். உங்களால முடிஞ்சா இந்த கொலைகாரன் யார் அப்படிங்கறத கெஸ் பண்ணி பாருங்க. சத்தியமா சொல்றேன், உங்களால கெஸ் பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். அதை மீறி நீங்க கெஸ் பண்ணிட்டீங்கன்னா சத்தியமா நீங்க வேற லெவலுங்க. சரி வாங்க இப்ப நேரா படத்தோட கதைக்குள்ள போவோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நைட் டைம்ல ஒருத்தவர் ரோட்ல வேகமா ஓடிக்கிட்டே இருக்கிறான். அவனை யாரோ துரத்திக்கிட்டே வந்து ஒரு கட்டத்துல துப்பாக்கியால சுட்டு கொலையும் பண்றாங்க. அதே இடத்துல அவன் இறந்து போறான். பின்னாடி யாரோ ஒரு முகமுடி போட்ட ஒரு கொள்ளையன் தான் நின்னுகிட்டு இருக்கான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணா இங்க ஒரு பாய சுத்து போட்டு வச்சிருக்கானுங்க துப்பாக்கியால. சோ அவனை கொலை பண்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்க அதே இடத்துல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து எல்லாரையும் சுட்டு கொலை பண்றாரு. சோ ஹீரோ ஒரு போலீஸ்காரரு. இப்ப அந்த பாய காப்பாத்திட்டாரு. பாய் இவரோட ஆளு. உங்ககிட்ட தான் தப்பிக்கிறதுக்காக ஒரு துப்பாக்கி கொடுத்தல, நீ சுட வேண்டியதானடா, என்னடா அப்படி பயந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க, இல்ல சார் என் தங்கச்சி அவங்களோட கஸ்டடியில இருக்காங்க. சோ அவங்கள காப்பாத்துறதுக்காக என்னால சுட முடியாது, சோ அதனால தான் நான் அமைதியா இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி கவலைப்படாத உன் தங்கச்சியை நான் காப்பாத்துறேன்னு சொல்லும்போது பேசிக்கிட்டே இருந்த அந்த பாயோட முதுகுல டப்பு டப்புன்னு சுடுற மாதிரி சத்தம். யாரா பார்த்தா பின்னாடி நின்னு ஒரு ரவுடி போட்டு தள்ளிட்டான். அவனை துரத்தி பிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோவும் ஃபைட் பண்றாரு. ஆனா ஒரு கட்டத்துல அவன் தப்பிச்சு அங்க இருந்து போறான். அப்படியே எங்க படத்தோட டைட்டில். இப்ப அந்த பாய் இறந்து போயிருக்கான். சோ இந்த ஆளு நம்ம ஹீரோக்கு எவ்வளவோ சப்போர்ட் பண்ணிருக்காரு. என்ன ஏதுன்னு அப்படியே ஒரு பிளாஷ்பேக்கு போறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹீரோ வீட்டுல உட்கார்ந்து இருக்காரு. அவர்கிட்ட ஒரு பெரிய ஆபீசர் வந்து ஒரு கேஸ் ஃபைல கொடுக்கறாரு. இந்த மாதிரி ஒரு பெரிய பணக்காரர் இருக்காரு, அவரோட வீட்டுல வந்த மருமகனை யாரோ மர்மமான முறையில கொலை பண்ணிட்டாங்க. சோ அந்த கேஸை நீ தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், கொலைகாரங்களை யாருங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் நேர்மையான முறையில கண்டுபிடிக்கணுமா. நம்ம ஹீரோக்கு நேர்மைனாலே ஆகாது. அப்படிப்பட்ட ஒரு நபரை நேர்மையா கண்டுபிடிக்கணும்னா எப்படி, ஒண்ணும் முடியல இல்லையா. ஒரு டீம் ஒன்னு ரெடி பண்றாங்க. டீமை ரெடி பண்ணி அந்த பணக்கார வீட்டுக்கு போறாங்க. அந்த பணக்கார வீட்டுல ஒரு பெரியவர் இருந்தாரு, அவர் இறந்துட்டாரு. அவருக்கு 2 பையன் ஒரு பொண்ணு. அந்த கடைசியா இருந்த பொண்ணுக்கு தான் இப்ப கல்யாணம் ஆகி அந்த மருமகனை தான் போட்டு தள்ளிட்டாங்க. அதை தான் நம்ம ஹீரோ யார் அவரை கொலை பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கணும். இப்ப வீட்டுக்கு வந்து விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. அந்த இறந்து போனவரோட பெரிய பையன் இருக்கிறாங்க, அவங்க மனைவியும் கூட இருக்கிறாங்க. வீட்டுக்கு வந்த மருமகன் எப்படி இறந்தாரு, ஏதாவது சந்தேகம் இருக்கா, இல்ல தொழில் ரீதியா ஏதாவது முன்விரோதம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டா, அப்படிலாம் எதுவும் கிடையாது சார், என் தங்கச்சி அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததுல இருந்து அவன் எந்த வேலைக்கும் போறது கிடையாது, வர பணத்தை எல்லாமே அவன் எடுத்து செலவு பண்ணிட்டு இருக்கிறான், என் தங்கச்சி தான் கம்பெனியை பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்றாங்க. அதே இடத்துல இந்த குடும்பத்துக்காக அந்த வயசானவர் இறந்து போனார் இல்லையா, அவரோட ஆரம்பத்துல இருந்து ஒருத்தர் இருக்கிறாரு. இந்த கம்பெனிக்கு செக்ரட்டரியா கூட ஆகிறதுக்கு தகுதியான ஒரு ஆளு தான். சோ அப்படி இருக்கிற ஒரு பேர்லயே நிறைய சொத்துக்கள் இருக்குது, நிறைய ஷேர் இருக்கு இந்த கம்பெனி உள்ள. அவருக்கு பக்கத்துல நின்றுட்டு இருக்காரு. அவர்கிட்ட கேட்டாலும் அதைப்படி எனக்கு எதுவும் தெரியாது சார், அவரு பொதுவா வேலைக்கே வரதில்ல, அவங்க மனைவி தான் எப்ப இருந்தாலும் ஆபீஸுக்கு வருவாங்கன்னு அவரு இதை தான் சொல்றாரு. அதே இடத்துல தம்பிக்கார அந்த வயசானவருக்கு 2வது ஒரு பையன் இருந்தா இல்லையா, அந்த ஆளு இங்க வராரு. சோ அந்த ஆளும் இங்க இருக்கிற ஆல்ரெடி உட்கார்ந்திருக்க முத பையனும் 2வது பையனும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிறாங்க. ரெட்டை பிறவிங்க. 3வது பிறந்ததுதான் தங்கச்சி. இவங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறதுல போலீஸ்காரங்களே ஒரு நிமிஷம் குழம்பி போறாங்க. சரி உட்கார வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது புதுசா வந்தார்ல 2வது தம்பி, அவர்கிட்ட போலீஸ்காரர் விசாரிக்கிறாங்க. இறந்து போன அன்னைக்கு நீங்க அவரை பாத்தீங்களா, எங்க இருந்தீங்க நீங்க அன்னைக்குன்னு கேட்கும்போது, இல்ல இல்ல நான் அன்னைக்கு வீட்டுல தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா இங்கதான் ஒரு பயங்கரமான ட்விஸ்டா இருக்குது. என்னன்னா அண்ணங்காரன் பொண்டாட்டி இருக்கா இல்லையா, அந்த பொண்டாட்டிய தம்பிகாரன் ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். சோ அவ கூட ரிலேஷன்ஷிப்ல தான் அன்னைக்கு இருந்திருக்கான். இருந்துட்டு அப்புறம் தான் அந்த பொண்ணு அமைச்சிருக்காங்க. வீட்டுல இருக்கிறவங்க மத்தவங்க கிட்ட நீங்க கடைசியா என்னைக்கு பாத்தீங்கன்னு சொல்லும்போது, இங்க இருக்கிற அண்ணகாரன் இருக்கா இல்லையா, என்னோட வெட்டிங் டே அன்னைக்கு வந்துட்டு ஒரு பார்ட்டி கொடுக்கறதுக்காக வீட்டுக்கு வர வச்சிருந்தேன், அன்னைக்கு தான் அவனை கடைசியா பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த வெட்டிங் டேக்கு கூட அண்ணகாரன் தம்பிக்கு போன் பண்ணிருப்பான். டே இந்த மாதிரி எனக்கு வெட்டிங் டேடா, வாடா கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லி கூப்பிட்டா, இந்த ஆளை நான் வரலடா எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டாங்க. 2வது அண்ணங்காரன் நான் கூப்பிட்டா வரமாட்டேன், நீ கூப்பிடுன்னு சொல்லி பொண்டாட்டி கிட்ட போனை கொடுத்து பேச சொல்றான். ஆல்ரெடி அவங்களுக்கு 2 பேருக்கு லிங்க்ல இருக்குதா. அந்த பொண்ணு போன் போட்டு இந்த மாதிரி நீங்களும் வரலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தம்பிக்காரனுக்கு பயங்கரமான கோபம். என்னடி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற, நீங்க ஜாலியா இருக்கிறதுக்கு நான் ஊருகாவா அப்படின்னு சொல்லி அந்த ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறான். இல்ல இல்ல நீங்க வந்துதாகணும்னு சொல்லி போனை கட் பண்ணதால வேற வழி இல்லாம தம்பிக்காரன் கிளம்பி வந்திருக்கான். அன்னைக்கு பார்ட்டில கூட எல்லாம் செலிப்ரேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் கூட அந்த இறந்து போன மருமக வீட்டுல இருந்திருக்காரு. அவர்கிட்ட இந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்படி எல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க தம்பிக்காரன் அதே இடத்துல அந்த மாப்பிள்ளைய பிடிச்சி
திட்டி இருப்பான். என் தங்கச்சியை கட்டிக்கிட்டதால நீ ரொம்ப ஜாலியா இருக்கிற, எந்த வேலை வெட்டிக்கு போறது கிடையாது, அப்படி கிடையாது இப்படி கிடையாதுன்னு எரிஞ்சு விழுகிறான். அண்ணங்காரனாவது இவனுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுப்பாரு, தம்பிக்காரன் சுத்தமா மரியாதை கொடுக்க மாட்டான், பேச கூட மாட்டான். அந்த அளவுக்கு மேல கொஞ்சம் வேண்டா விருப்பம் இருக்குது. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இதெல்லாம் போலீஸ்காரங்க நோட் பண்ணிட்டு ஒருவேளை நீ ஏதாவது போட்டு தள்ளிட்டியாடா அப்படின்னு சொல்லி கேட்கற ரேஞ்சுக்கு விசாரிக்கும் போது தான் தம்பிக்காரனுக்கு பயங்கரமான கோவம் வருது. என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, நான் ஒரு கால் பண்ணனு வச்சுக்கோ, நீ எந்த நாட்டுல எங்க இருப்புனே தெரியாது, தூக்கி அடிச்சிரும் பாத்துக்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இவரு மிரட்டிட்டு இருக்கிறாரு. நான் ஏன் அந்த கொலை பண்ண போறேன், அவன் கொலை பண்ற அளவுக்கு கூட வருத்து இல்லையா அப்படிங்கிற மாதிரி இவரு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. சோ இந்த கொலையை யார் பண்ணாங்க எப்படி பண்ணாங்கிறத கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக தான் டீம் கிட்ட எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜ், இவங்களோட கால் ஹிஸ்டரி எல்லாத்தையும் செக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ இப்ப வெளியே வந்த உடனே அடுத்ததான் ஹீரோ ஒரு பாய போயிட்டு மீட் பண்றாரு. படத்தோட ஆரம்பத்துல இறந்து போனார் இல்லையா, அவர்கிட்ட ஒரு துப்பாக்கி கொடுக்கறாரு. இந்த துப்பாக்கியை நீ வச்சுக்கோ, நான் சொல்ற மாதிரி செய்ய அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது வெளியே வந்து ஒரு பொண்ணு நிக்கிறா. அந்த பாய் இருக்காரு இல்லையா, அவரோட தங்கச்சி தான் இந்த பொண்ணு. சோ இந்த போலீஸ்காரர் வெளியே போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு வந்து தான் அண்ணன் கிட்ட திட்டிக்கிட்டு இருக்கிறா. அந்த போலீஸ்காரங்க கூட சேராத, என்னைக்காவது ஒரு பெரிய பிரச்சனை உன்னை மாட்டி விட போறான் பாத்துக்கிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அதே இடத்துல அந்த பாய் இருக்காரு இல்லையா, இவர் ஏன் அந்த போலீஸ்காரர் சொல்ற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, இந்த ஆள் ஒரு கொலை பண்ணிட்டான். சோ அந்த கொலையை மறைக்கிறதுக்காக தப்பிக்கிறதுக்காக போலீஸ்காரர் இவரை வெளியே விட்டு வச்சிருக்காரு. அதை பயன்படுத்திக்கிட்டு தான் என்னைக்கா இருந்தாலும் அவர் ஏதாவது மாட்டி விட்டாருன்னா நம்ம உள்ள போயிடணும், ஒன்ன பாத்துக்கிறதுக்கு ஆளு கிடையாது, அதனால அவர் சொல்றதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அதே இடத்துல தங்கச்சி வேணும்னா சொல்லு, அந்த கொலைப்பழிய நான் ஏத்துக்கிட்டு போறேன், நீ சந்தோஷமா இரு, உன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம், நீ தான் முக்கியம் அப்படின்ற ரேஞ்சுக்கு தங்கச்சிக்காரி பேசிக்கிட்டு இருக்கான். எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் சரியா போயிடும் அப்படின்னு அண்ணனை ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கான். கட் பண்ண இந்த போலீஸ்காரங்களுக்கு ஒரு க்ளூ ஒண்ணு கிடைச்சிருக்குது. அதை விசாரிக்கிறதுக்காக அந்த அண்ணங்காரனோட பொண்டாட்டி இருக்கா இல்லையா, அவகிட்ட விசாரிக்கிறதுக்காக வீட்டுக்கு போறாங்க. அவ பாக்ஸிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அதை பார்த்துட்டு அந்த அழக நம்ம போலீஸ்காரர் ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஹீரோ தான், ஹீரோக்கு பொம்பளை சோக்கு இருக்குது. சோ அதை பார்த்துக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு பிடிச்சி திட்டுது. ஒரு பொண்ணு இருக்கிற வீட்டுல பெல் அடிச்சுட்டோ இல்ல கதவு தட்டிட்டோ உள்ள வரணும்னு ஒரு மேனஸ் இல்லையா அப்படி இல்லையான்னு திட்டிக்கிட்டு இருக்க. இல்ல ஒரு முக்கியமான விஷயமா விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கோம், அந்த மேனஸ் எல்லாம் நான் இப்ப பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி உட்கார வச்சு விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. விசாரணையில அந்த ஆளு இறந்து போறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நீங்க கார்ல உட்காந்துட்டு அந்த மருமக பையன் கிட்ட நீங்க என்ன பேசுனீங்க அப்படின்னு சொல்லும்போது, நாங்க கம்பெனி விஷயமா பேசிக்கிட்டு இருந்தோம், இது யாரு உங்களுக்கு சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்டா, யாரும் சொல்லல, சிசிடிவி ஃபுட்டேஜ்ல தான் கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க போலீஸ்காரங்க. ஏன் கம்பெனி விஷயம் கூட நாங்க ரெண்டு பேரும் பேசிக்க கூடாதா, அது இல்லாம எங்க ஃபேமிலி நம்பர் தானே, நாங்க என்ன வேணாலும் பேசுவோம், ஃபேமிலி மேட்டர் கூட பேசுவோம் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க. ஏமா கம்பெனி விஷயமா இருந்தா கம்பெனில பேசிருக்கலாம், தெரியாம தானே கேக்குறோம், என்ன பேசுனீங்க என்ன சொன்னாருன்னு கேட்டா கம்பெனி விஷயமா தான் பேசினாரு, அதோட அவர் கிளம்பி போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு போய் சொல்றா. ஆனா உண்மை என்ன நடந்தது அப்படிங்கிற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. ஆக்சுவலி அவங்க கிட்ட ஒரு போன் வந்து இருந்திருக்கு. அந்த போன்ல ஒரு வீடியோவை காமிச்சிருக்கான். அந்த வீடியோல இந்த பொண்ணுக்காரே அண்ணனுக்கு துரோகம் பண்ண விஷயம் தெரியுது. தம்பிக்காரன் தான் நீ வச்சிருக்கிற, இந்த விஷயத்தை உன் அண்ணன் கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ, என்ன நடக்குனே தெரியாது பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி மிரட்டி இருக்கிறான். இப்ப அதுக்காக நான் என்ன செய்யணும் இந்த பொண்ணு கேட்கும்போது, அவன் கூட இருந்த மாதிரி நீ என் கூடமே இருக்கணும், சந்தோஷமா நம்ம ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம், வெளியே யாருக்கிட்டையும் நானும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணு அதே இடத்துல அடிச்சிருக்கான். அடிச்சதுக்கு அப்புறமும் இவன் விடல, மிரட்டி இருக்கலாம். நீ மட்டும் வரலன்னு வச்சுக்கோ, நாளைக்கு இந்த ரூமுக்கு இந்த டைமுக்கு இந்த இடத்துக்கு நீ வரலனா கண்டிப்பா இந்த வீடியோவை உன் புருஷனுக்கு நான் அனுப்பிச்சு விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி இருக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. தம்பிக்காரனை பாக்குறதுக்காக வேக வேகமா போறான். இந்த மாதிரி நடந்த கதை எல்லாத்தையும் சொல்லும்போது அவனுக்குள்ள ஒரு கோபம், எப்படி இந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல. சரி நீ ஒன்னும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லும்போது, என்ன பாத்துக்குவ, இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவன் என்ன ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, நீ ஏன் பயப்படுற டார்லிங், பேசாம தெரிஞ்சா போகட்டும், அவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு வா, நான் உன்னை சந்தோஷமா பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, சந்தோஷமா பாத்துக்குவ, இருக்கிற ஒட்டுமொத்த சொத்துமே அவன் பேர்ல இருக்கு, உனக்கு ஏதாவது பெருசா செலவுனாலே நீ அவங்கிட்ட இருந்து தான் வாங்குற, அந்த கம்பெனில உனக்கு பாதி தான் ஷேரே வருது, இதுல நீ என்ன பண்ணுவ, பேசாம அவங்கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் நம்ம வாங்கினா இதெல்லாம் நான் அனுபவிச்சு தான் ஆகணும், வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கொஞ்சம் அழுகிற மாதிரி பேசுறா. ஒன்னும் கவலைப்படாத, அவங்கிட்ட நான் டீல் பண்ணிக்கிறேன், நீ அமைதியா இருன்னு சொல்லிக்கிட்டு அந்த பொண்ணு கிட்ட அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான். அதே இடத்துல திரும்பவும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில பார்த்தா அந்த மருமக பையன் இறந்து போயிட்டான். அப்பதான் சுட்டு கொலை பண்ணி இருக்கிறாங்க. இந்த விஷயத்தை கேட்டு இந்த மருமகளும் நம்ம தம்பிக்காரனும் அவசரமா போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல பாக்குறாங்க. பார்க்க உடனே மருமகனை இந்த கோலத்துல பார்த்தா அந்த பொண்ணுக்கு என்ன தோணும், இவன் தான் போட்டு தள்ளிட்டானோ, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னதால போட்டு தள்ளிட்டானோன்னு அஃபேர்ல இருக்கிற தம்பிக்கார மேலே சந்தேகம் வருது. அவன் என்ன சொல்றானா, ஏ நான் கொலை பண்ணலடி, நீ என்னையா அப்படி பாக்குற அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் பாத்துக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த கொலையை யார் பண்ணதுன்னு கேட்க, யாரோ பண்ணாங்க, நமக்கு பிரச்சனை இல்ல, முடிஞ்சு போச்சு இல்ல, அதோட விட்டுற வேண்டியதானு சொல்லிட்டு இவங்க பழையபடி நார்மலா வந்திருக்காங்க. சோ இதுதான் அன்னைக்கு நடந்திருக்குது. இப்போ இந்த போலீஸ்காரர் விசாரிச்சல ஒன்னும் பெருசா எந்த க்ளூவுமே கிடைக்கல. ஆனா போன் ஹிஸ்டரிய செக் பண்ண சொல்லியிருந்தாங்களே, அந்த ஹிஸ்டரியில தம்பிக்காரனு கிட்ட ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் ஒருத்தி இருக்கிறா. அவ போன் பண்ணி வெளிநாட்டுல இருந்து இங்க வந்திருக்காளாம். அடிக்கடி இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்குவாங்க.
இப்படி ஒரு அஃபேர் ஒண்ணு இருக்குது. இன்னொன்னுனா அண்ணனும் கொழுந்தனும் எதுக்கு அடிக்கடி போன்ல பேசிக்கிட்டு இருக்கீங்க, அந்த கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட அவன் பேசுறதை விட உங்ககிட்ட பேசுறது அதிகமா இருக்குது காலேஜ் ஸ்டைல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அங்க இருக்கிற போலீஸ்காரங்க மத்த பேர்லாம் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கோவம் வருது. வார்த்தையை அளந்து பேசுங்க, எங்க 2 பேத்து வச்சு சேர்த்து வச்சு பேசுறீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு கொஞ்சம் கோவப்படுறான். அவன் எனக்கு தம்பி மாதிரி, என் பையன் மாதிரி அப்படிங்கிற மாதிரி ரேஞ்சுக்கு தான் அவ பேசிக்கிட்டு இருக்கா. போலீஸ்காரங்க நாங்க அப்படி சொல்ல வரல, எதுக்காக ஹிஸ்டரி அதிகமா இருக்குன்னு சொல்லும்போது நாங்க ஃபேமிலியா ஏதாவது பேசிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு அதை சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. சரின்னு போலீஸ்காரங்க விசாரிச்சுட்டு அவங்களே கிளம்புறாங்க. திரும்ப போய் என்ன பண்றானா தன்னோட புருஷனோட தம்பியை பாக்குறதுக்காக அவர்கிட்ட போயிட்டு நடந்த விஷயத்தை பத்தி எல்லாம் பேசுறாங்க. ஆல்மோஸ்ட் போலீஸ்காரங்க என்னையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. நாம 2 பேரும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என் புருஷனுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, நான் கண்ட கனவு எல்லாமே வீணாக போகுது அப்படின்னு சொல்லி இவ பயந்துகிட்டு இருக்க. அது ஏன்டி பயந்துகிட்டே இருக்கிற, அவங்களுக்கு தெரிய போறது கிடையாது, தெரிஞ்சாலும் மத்தபடி அந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கணுங்கிறது எனக்கு தெரியும். இப்பதானே வந்து விசாரிச்சுட்டு போனாங்க, நீ எதுக்கு தேவையில்லாம இங்க வந்த, ஓ நம்பரே என் நம்பரே ஆல்ரெடி ட்ராக்கிங் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க சந்தேகப்பட்டு பேசிக்கிட்டு இருக்க. ஆல்மோஸ்ட் இந்த பொண்ணு தெளிவா தான் இருந்திருக்கிறா. என்னன்னா நான் வரும்போதே ஆபீஸ்ல போனை வச்சுட்டு வந்துட்டேன், வந்த காருமே வேற கார்ல தான் வந்திருக்கிறேன், அதனால போலீஸ்காரங்க கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு தெளிவா பண்ற பொண்டாட்டி எதுக்கடி இப்படி பயப்படுற அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சுக்கிட்டு திரும்பவும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க. இவங்களோட வாழ்க்கை குதூகலமா தான் போயிட்டு இருக்குது. அப்படியே கட் பண்ணா அந்த கம்பெனிக்காக உழைச்ச மனுஷனை எங்க காமிக்கிறாங்க, பட்டேல காமிக்கிறாங்க. பேர் பட்டேல். அவரு என்ன பண்றாருன்னா இந்த குடும்பத்தோட கடைசி வாரிசு அந்த தங்கச்சி இருக்கா இல்லையா, அவளுக்கு சேர வேண்டிய ஷேர்லாம் அடிக்கடி மாசம் மாசம் போயிட்டு இருக்குது. ஆனா அவங்க வேலைக்கே வரதில்ல, ஆபீஸ்க்கு எந்த ஒர்க்கும் பண்றது இல்ல. புருஷங்கார இறந்த துக்கத்துக்காக அடிக்கடி வீட்டுல இருக்கிறாங்க. இப்படி அவங்களுக்கு பணம் கொடுத்துக்கிட்டு இருந்தா கம்பெனி கொஞ்சம் லாஸ்ல போகும். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது பாருங்க, அதுல எல்லாம் எது கை வைக்காதீங்க, அவங்களுக்கு என்ன ஷேரோ அது போய்கிட்டு தான் இருக்கணும், அவங்க வராங்க வரல அதெல்லாம் நீங்க பாக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஃபேமிலியா மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் நான் பேசுறேன் அப்படின்னு இவங்க 2 பேரும் டிஸ்கஷன் பண்ணி பேசிக்கிட்டே போறாங்க. திடீர்னு ஒரு கார் ஒண்ணு குறுக்கால வந்து நிக்குது. என்ன பண்றது ஏது பண்றது ஒன்னும் புரியாம இருக்கிறாங்க. துப்பாக்கியோட வந்து இந்த பட்டேல அப்படியே தூக்கிட்டு போறாங்க. அதே இடத்துல அந்த பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம மிரண்டு போய் நிக்கிறான். அடுத்த சீன் இந்த விஷயம் போலீஸ்காரங்களுக்கு தெரியவும் வந்துருச்சு. அவங்க ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க, எவன்டா இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு. ஒரு பக்கம் அவங்களுக்கு டவுட் வருது. இன்னொரு சீன்ல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோக்கு ஒரு அடியாள் இருப்பாள் அந்த பாய், அவனோட தங்கச்சியை ஹீரோ கரெக்ட் பண்ணிட்டாரு. அவளும் இவனுக்கு இணைஞ்சிட்டா. என்ன காரணம்னா தான் அண்ணனை விட்டுருங்க, அவன் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ போலீஸ்காரர் ஒரு வாக்கு கொடுத்திருக்காரு. இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது. இன்னொரு சீன்ல பட்டேல காணா அப்படிங்கிற விஷயம் ஃபேமிலிக்கு தெரிஞ்சு போச்சு. யாரு பண்ணிருப்பாங்க எதுக்காக பண்ணிருப்பாங்கன்னு ஒண்ணும் புரியாம குழப்பத்துல இருக்கிறாங்க. போலீஸ்காரு அந்த பாய் இருக்கார் இல்லையா, அவன் தான் கொஞ்சம் ரவுடி வேலையெல்லாம் பார்ப்பான். அவனுக்கு போன் போட்டு இந்த மாதிரி பட்டேல யாரோ தூக்கிட்டாங்க, அவனை யார் தூக்கினதுன்னு உன்னோட செல்வாக்க பயன்படுத்தி கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பொண்ணு ஒருத்தி இருக்கிறான். இந்த தம்பிக்காரனுக்காக ஒரு பொண்ணு வெளியில இருந்து வந்தா இல்லையா, அவ எங்க இருக்கிறான்னு கண்டுபிடிச்சு அவகிட்ட போயிட்டு பேசுறதுக்காக போறாங்க. அவளுக்கு படம் நடிக்கணும்ன்ற ஒரு ஆசை இருக்குது. அதனால நம்ம ஹீரோவே ஒரு டைரக்டர்கிட்ட போயிட்டு அப்ரோச் பண்ணி ஒரு ரோல்ல நடிக்கிறதுக்காக வாய்ப்பை நம்ம ஹீரோ வாங்கி கொடுக்கிறார். கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லுது. தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாமா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், நீ இந்த மாதிரி ஒருத்தனுக்காக வந்தல்ல, அவனை நீ லவ் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்டா, யாரு அந்த பணக்கார வீட்டுல இருக்கிறான தம்பி கொடுக்கு அவனையா அப்படின்னு சொல்லி கேட்டா, அவனேதாமா. என்ன லவ் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்டா, லவ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, அப்பப்ப பணம் கொஞ்சம் கேட்பான், அவனு என்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருப்பான், அதனால சும்மா வந்தேன், சரி பணக்காரனா இருக்கிறானே ஏதாவது பட வாய்ப்பு வாங்கி கொடுப்பான்னு சொல்லி கேட்டா, ஒரு மண்ணுமே கிடையாது, என்கிட்ட அவன் பேசக்கூட மாட்டுக்கிறான் அப்படின்னு இந்த பொண்ணு கொஞ்சம் ஒப்பரையா வச்சுக்கிட்டு இருக்குது. சரி இது ஒன்னும் வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு இவரு இங்க இருந்து கிளம்புறாரு. அடுத்த சீன்ல போலீஸ்காரங்க அந்த வீட்டுல வந்து திரும்ப விசாரிக்கிறாங்க. பட்டேல யாரு கடத்திருப்பா, தொழில் ரீதியா கடத்திருப்பீங்களா இல்ல நீங்களே ஏதாவது பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சந்தேகத்துல பாக்குறாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது. அதுல என்ன அப்படின்னா அந்த பாய் இருக்கா இல்லையா, அவன் போயிட்டு நிறைய பேர்கிட்ட விசாரிச்சிருக்கான். அதுல ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர் தான் சில விஷயங்களை சொல்லியிருப்பாங்க, இவர் தான் கடத்திருக்காங்க, இந்த இடத்துல தான் இருப்பாங்க, வேணா போய் காப்பாத்திக்கிங்க, மத்தபடி நான் தான் சொன்னேன்னு வெளியே சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிட்டாரு. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ மொத்த டீமையும் கூட்டிட்டு அங்க போறாங்க. துப்பாக்கி எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. ஹீரோவோட ஆளுங்களை எல்லாத்தையுமே வெளியே நிக்க வச்சுட்டு ஹீரோ மட்டும் உள்ள போறாரு. அங்க இருக்கிற சில போலீஸ்காரங்க கான்ஸ்டபிள் எல்லாம் எப்ப போனாலும் இவர் தான் போயிட்டு ஆபரேஷன் முடிப்பாரா, நம்ம எல்லாம் கூட்டிட்டு போக மாட்டாருன்னு கொஞ்சம் நக்கலா பேசிட்டு இருக்காரு. உள்ள போனா துப்பாக்கி சுடுற சத்தம் பயங்கரமா இருக்குது. அங்க இருக்கிற ரவுடிகளை எல்லாத்தையும் சுட்டுட்டு அந்த பட்டேல அங்க இருக்கிறான். பட்டேல கூப்பிட்டு நம்ம ஹீரோ காப்பாத்தி கூட்டு வராரு. வெளியே வந்து பார்த்தாலும் துப்பாக்கி சுடலாம் நடக்குது. அங்கேயும் நம்ம ஹீரோ தான் காப்பாத்துறாரு. இப்பதான் அங்க இருக்கிற போலீஸ்காரங்களுக்கு ஏன் அப்படிங்கிற மாதிரி புரியுது. நம்ம
ஹீரோனா சமாளிச்சுக்குவாரு, நம்மளால சமாளிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப பட்டேல கூட்டிட்டு போனாங்க இல்லையா, அவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க. சில ரவுடிங்களை கூட்டிட்டு போயிட்டு விசாரிக்கிறாங்க, பட்டேல கடத்தின ரவுடிங்களை. இதெல்லாம் ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் போகுது. அந்த ரவுடிங்களை விசாரிச்சதுல பட்டேல கடத்த சொன்னது யார் அப்படின்னா, அந்த பணக்கார வீட்டுல கடைசியா பிறந்தால தங்கச்சிக்காரி, அவ தான் கடத்த சொல்லி இருக்கிறா. எதுக்காகன்னு தெரியல. இப்ப போலீஸ்காரங்க அவளையுமே சுத்தி போட்டு அவளையுமே தூக்கிட்டாங்க. அடுத்தது பட்டேலுக்கு கொஞ்சம் அடிபட்டு இருக்குது, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அட்மிட் பண்ண இடத்துல போயிட்டு நம்ம ஹீரோ தான் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக அவ உங்களை கடத்தணும், என்ன காரணம் சொல்லி கேட்டா, இந்த பணக்கார குடும்பத்துல ஒரு ரூல்ஸ் ஒன்னு இருக்குது. அது என்ன அப்படின்னா, இங்க இருக்கிற ஷேர்ஸ் எல்லாம் தான் வாரிசுங்க அனுபவிச்சுக்கலாம். ஆனா இது பாருங்க, வாரிசு அனுபவிக்கிறதுல பையங்களுக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்குது. பொண்ணுங்களுக்கு எந்த ஒரு சொத்தமே பத்தமே கொடுக்க கூடாது. என்னவோ ஒரு ஷேர் அவ்வளவுதான், அது மட்டும் தான் போகணும். இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருக்குது. அதனால இருக்கிற சொத்தெல்லாம் தம் பேருக்கு கொண்டு வரணும். இல்ல அப்படின்னாக்கா இந்த சேர்மன் பதவி நம்ம கையில வந்ததுன்னா இது எல்லாத்தையுமே ஆண்டு அனுபவிச்சுக்கலாம்ல. அதுக்காக என்ன கடத்திட்டாங்க. என்னோட பதவிக்கு கூடமே அவளுக்கு மேல ஒரு கண்ணு இருக்குது. அதனால கையெழுத்து போட்டு வாங்கிக்கிட்டா இனிமே அந்த பதவிக்கு அவதான் உட்கார்ற மாதிரி ரேஞ்சில் இருக்கிறான். கையெழுத்து போட்டு கொடுத்தது அந்த பேப்பர் யாருக்கிட்ட இருக்குன்னு சொல்லி கேட்டா, அது என்ன கடத்திட்டு போன ரவுடிங்க கிட்ட தான் இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் அவன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டான். இன்னொரு பக்கம் நம்ம கடத்த சொன்ன அந்த பொண்ணு கரையை காமிக்கிறாங்க, தங்கச்சி கரையை காமிக்கிறாங்க. அவங்க கிட்ட விசாரிக்கும் போது அவ என்ன சொல்றான்னா, ஆமா நான் தான் கடத்த சொன்னேன். அந்த கம்பெனில எவ்வளவு நாளுக்கு நான் எந்த ஒரு பதவியிலுமே இல்லாம குப்பை கொட்ட முடியும், வெறி ஷேரை மட்டும் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது, சேவிங்கா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் நான் கடத்தினேன். இப்ப கடத்தினா பல கோடி ரூபாய்க்கு நான் சொத்து மதிப்பு அதிபதி ஆவேன். அதனால நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது, அப்ப பணம் தான் உனக்கு ஆசை, உன் புருஷன் இறந்து போனதை பத்தி எல்லாம் உனக்கு கவலை இல்லையான்னு சொல்லி கேட்டா, கவலையா தான் இருக்குது. அவனை நான் லவ் பண்ணதான், அதுக்காக என்ன பண்றது, பணம் தானே வாழ்க்கை, பணம் மட்டும் தானே என்ன வேணாலும் பண்ணலாம் இல்லையா, அது எனக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இவளுக்கு அந்த கம்பெனில சேர்மனா ஆகுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை இருக்குது. அதனாலதான் இது எல்லாத்தையும் பண்ண அப்படிங்கிற மாதிரி இவ ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த ஒரு பக்கத்துல அந்த அண்ணங்காரனை காமிக்கிறாங்க. மூத்த பையன் ஒரு பிசினஸ் மீட்டிங்காக கார்ல போய்கிட்டு இருக்காரு. அப்ப அவரோட போனுக்கு ஒரு வீடியோ ஒன்று வருது. அந்த வீடியோ ஓபன் பண்ண உடனே இவருக்கு கதி கலங்கி போகுது. என்னன்னா, இவரோட தம்பிக்காரன் இவரோட பொண்டாட்டி ஆட்டைய போட்ட விஷயம் வீடியோவோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறத யாரோ ஷேர் பண்ணிருக்காங்க. இதை பார்த்தோன்னு இவருக்கு பயங்கரமான ஷாக் ஆகுது. அதே ஷாக்கோட வீட்டுக்கு வந்து பாக்குறாரு. வீட்டுல பொண்டாட்டிக்காரி இல்ல. அடுத்தது எங்க போவாரு, நேர தம்பி வீட்டுக்கு போறதுக்காக கிளம்பி போறாரு. தம்பியும் பொண்டாட்டியும் அங்க ஒன்னா இருக்கிறாங்க. எப்படி எனக்கு துரோகம் பண்றது உனக்கு மனசு வந்துச்சு, ஏண்டா நீ எப்பற சொந்த அண்ணனோட பொண்டாட்டியே ஆட்டைய போட்ட, உனக்கு வெக்கமா இல்லையடா அப்படின்னு சொல்லி அவரு ஒரு பக்கம் திட்டிட்டு இருக்க. அதே இடத்துல அவன் தம்பிக்கார என்ன சொல்றானே, பாரு இவெல்லாம் உனக்கு தேவையில்ல, செட் ஆக மாட்டான், பேசாம வந்துரு, நான் உன்னை பாத்துக்கிறேன் எதுவா இருந்தாலும் அப்படின்னு இவன் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பக்கம் கோவம் வந்துகிட்டே இருக்க. இந்த பொண்ணு அழுதுகிட்டே போயிட்டு தான் புருஷன் காலை பிடிச்சிட்டு கெஞ்சிரா, இது பாருங்க நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், ஏதோ கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன், இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன், அதுவும் இல்லாம நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு மான மரியாதை இருக்குது, இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சதுன்னா ரொம்ப கேவலமா பேசுவாங்க, இனிமே நான் உங்களுக்கு எந்த ஒரு தப்புமே பண்ண மாட்டேன், உங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கட்டுப்பட்டு நான் நடக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. நீ ஒண்ணு கட்டுப்பட்டு நடக்க வேண்டாம், உன் கட்டுப்பாட்டுலாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு, டிவோர்ஸ் கொடுக்குறேன், வாங்கி போய் தொலைடியா அப்படிங்கிற மாதிரி இவன் ஒரு பக்கம் திட்டிட்டு போறான். அடுத்து அண்ணங்காரன் தங்கச்சியை போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணி இருக்கிறதா சொல்லி கேள்விப்பட்டு பாக்குறத ஜெயில போயிட்டு பாக்குறாரு. பார்க்கும்போது என்னடி பண்ண, என்ன காரியம் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லும்போது, இது பாரு என்ன உன் தம்பி உன் பொண்டாட்டி ஆட்டையை போட்டானா அப்படின்னு சொல்லும்போது, இந்த விஷயம் உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டா, ஆல்ரெடி எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி உன் பிரச்சனை உனக்கு, நீ என்ன பண்றனா என்ன ஜாமீன்ல வெளியே எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. உன்னெல்லாம் ஜாமீன்ல என்னால எடுக்க முடியாது, நீ பண்ண கூத்துக்கு நீ தாண்டி அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிக்கிட்டு இருக்க. நீ என்ன ஜாமீன்ல எடுக்கலனா இப்ப கம்பெனியோட செக்ரட்டரி நான் தான், அதனால என்ன ஆகும்னா கம்பெனியோட ஒட்டுமொத்த ஷேருமே டவுன் ஆகும், உன் கம்பெனி பெரிய லாஸை சந்திக்கும், உன்ன ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உன் தம்பிக்காரன் உன் பொண்டாட்டியை ஆட்டைய போட்டான், நானும் இங்கே ஜெயில இருக்கிறேன், இதெல்லாம் குடும்பத்துக்கு நல்லதா, பேசாம என்ன வெளியே எடுத்துரு, அதான் உனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி இவன் மிரட்டிட்டு போறா. வேற வழி இல்லாம இவனும் போன் பண்ணி வக்கீல்கிட்ட எல்லாம் பேசி எங்க வீட்டுல பிறந்த பச்சை கிளிய எப்படியாவது வெளியே கொண்டு வந்துருங்கடான்னு சொல்லி வக்கீல்கிட்ட சொல்லியாச்சு. அடுத்ததா கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. யாரு தங்கச்சிக்காரி தான் கோர்ட்டுக்கு கூட்டு போறாங்க. வேன்ல கூட்டிட்டு போகும்போது ஒரு இடத்துல எல்லா வேலையுமே நிக்குது. அதுல என்ன பண்றாருன்னா நம்ம ஹீரோ போலீஸ்காரர் இறங்கி வந்து இந்த வேன்ல ஏறாரு. வேன்ல இருந்த ஒட்டுமொத்த போலீஸ்காரங்க கீழே இறங்கிட்டாங்க. நம்ம தங்கச்சிக்காரியும் ஹீரோவும் ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா இங்க இன்னொரு பயங்கரமான ட்விஸ்ட். நம்ம ஹீரோ தான் நேர்மையான போலீஸ்காரனே கிடையாது இல்லையா. இவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா தங்கச்சிக்காரிட்ட போயிட்டு உசு பேத்தி வச்சிருக்காங்க. இது பாரு நான் ஒரு பிளான் போட்டு தரேன், அந்த பிளான்ல நீ செக்ரட்டரியா ஆயிடுவ, இருக்கிற பணத்துல எனக்கு பாதி கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பிளான் போட்டிருப்பாங்க. அது இல்லாம புருஷனை இழந்திருக்கிறா இல்லையா, தனிமையில இருக்கிறதால நம்ம ஹீரோ இந்த பொண்ணையும் ஆட்டையை போட்டு வச்சிருக்கிறார். அப்பப்ப தேவைக்கு பழகிக்குவாரு. இப்படி ஒரு பிளான போட்டதால இவளுக்கு வேற வழி இல்ல, சரி நமக்கு பணம் தானே வேணும், உடம்பா வேணும்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஒத்துக்கிறா. இந்த மாதிரி பிளான் போட்டு தான் நம்ம ஹீரோ. ஆனா
கடத்திட்டு போனதுக்கு அப்புறம் அந்த ரவுடி கிட்ட பட்டேல்ட்ட இருந்து கையெழுத்துல வாங்கின பேப்பரை இவகிட்ட கொடுக்கணும். இவகிட்ட கொடுக்கும்போது அவன் ஒரு டீல் போட்டான். என்ன அப்படின்னா, உனக்கு இந்த பேப்பர் முக்கியம், வாங்கிக்கோ, நான் கொடுத்துறேன். ஆனா எனக்கு இன்னொருத்த முக்கியம், அந்த போலீஸ்கார விஜய் எனக்கு வேணும், அவன் தான் எனக்கு தேவை, அவன் என்கிட்ட வாழ்க்கையில நிறைய விளையாண்டான், அவன் எனக்கு தேவை, அவனை போட்டு தள்ள போறோம் அப்படின்னு சொல்லும்போது, சரி அவன் உனக்கு கிடைப்பான், அதுக்கான பிளானை நான் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லி இவ ஒரு பிளானை பக்காவா போட்டு கொடுத்துருப்பான். சோ அந்த பிளான் படி அப்பப்ப விஜய் கூட அப்படியே பேசுற மாதிரி நடக்கிற மாதிரி இவளுக்கு பணம் தேவை. இவங்கிட்ட விஜய் பிடிச்சு கொடுத்துட்டா விஜயும் செத்துருவான், இவளோட ரூட் கிளியர் ஆயிடுன்னு சொல்லி இவ ஒரு பக்கம் பக்காவா பிளான போட்டு இருக்கிறா. இந்த பிளான் விஜய்க்கே தெரியாது. இப்ப அந்த வேனை காமிக்கிறாங்க, ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு இருக்க ஒரு ஸ்னைப்பர் துப்பாக்கில இருந்து யாரோ அந்த பொண்ணை சுட்ட மாதிரி தெரியுது. அதே இடத்துல சரிஞ்சு செத்து போகிறான். யாரு சுட்டாங்க, எங்க இருந்து சுட்டாங்கன்னு தெரியல. ஒட்டுமொத்த போலீஸ்காரங்களும் சுத்தி முத்தி ஓடி போய் தேடுறாங்க. ஆனா யாருமே இங்க கிடைக்கல. யாரு கொலை பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. ஹீரோ வேற அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியாம நிறுத்திட்டு இருக்கிறாரு. ஒரு கைதியை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது இறந்து போனா எவ்வளவு பிரச்சனை ஆகுமோ அவ்வளவு பிரச்சனையை நியூஸ்ல போட்டு கிளிகிளின்னு கிளிக்கிறானுங்க. டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு 2 ஹையர் ஆபீசரை காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் இந்த கேஸ் அவர்கிட்ட கொடுத்தா சீக்கிரமா முடிச்சிருவான்னு சொல்லி தான் கொடுத்தோம். ஆனா இப்படி நடக்கும் சொல்லி எங்களுக்கே தெரியாது. சுட்டது யாருன்னு சொல்லி கேட்டா அதுவும் தெரியாது. போலீஸ்காரங்க தூங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இதுல ஒருத்தர் இருக்கார் இல்லையா, இவர் தான் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு கேஸை கொடுத்திருப்பாரு. இவர் வேற யாரும் இல்ல, ஹீரோவோட அப்பா. சோ இவரு ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கேஸை கொடுத்திருப்பாரு. ஆனா இப்படி போய் முடியும் சொல்லி அவர் நினைச்சு பார்க்கல. அதே இடத்துல அவர் நினைச்சு வேலையை ராஜினாமா பண்ணிட்டாரு. ராஜினாமா பண்ணிட்டும் தன்னை சூசைட் பண்ணி இறக்கவா ஆரம்பிச்சிட்டாரு. சோ இந்த விஷயத்தை கேட்டு நம்ம ஹீரோ ரொம்ப டிப்ரெஷன் ஆகுறாரு. சரக்கு தம்முன்னு இவரோட வாழ்க்கை கொஞ்சம் அப்படியே ட்ராக் மாறிக்கிட்டு இருக்குது. அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்றாரு. நம்ம எவ்வளவு பேத்துக்கு துரோகத்தை பண்ணிருக்கோம், எவ்வளவு கெட்டதை பண்ணிருக்கோம், அந்த கெட்டதான் இப்படி எல்லாமே வந்து மாறி இருக்குது. இனிமே நம்ம இப்படி இருக்க கூடாது. இந்த கேஸை நமக்கு அப்பா தானே கொடுத்தாரு, அவரோட பேரை காப்பாற்றணும், அவர் புள்ளங்கிறத நம்ம நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. நம்ம ஹீரோ கொஞ்சம் நல்லவனா மாறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக நேரம் என்ன பண்றதுன்னா, பாயோட தங்கச்சி இருந்தா இல்லையா, அவகிட்ட போறாரு. நம்ம ஹீரோ போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. உனக்கும் அண்ணனுக்கும் நான் நிறைய துரோகத்தை செஞ்சிருக்கிறேன், இந்த துரோகத்துக்கு எதுக்குமே ஈடாகாத அந்த அளவுக்கு பண்ணிருக்கிறேன், நான் மன்னிச்சிருக்கேன்னு சொல்லி அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்கிறான். அடுத்து அங்க இருக்கிற மேலதிகாரிகள் எல்லாமே நம்ம ஹீரோவை கூப்பிட்டு வான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கேஸ்ல இன்னும் ஒரு 4-5 நாள்ல நீ கண்டுபிடிக்கணும், அப்படி கண்டுபிடிக்கலன்னு வச்சுக்கோ நீ உன் டீம் ஒட்டுமொத்த பேரும் வேலையிலே இருக்க முடியாது, டிபார்ட்மெண்ட்ல இருக்க முடியாதுன்னு சொல்லி அவருக்கு வார்னிங் கொடுத்து அனுப்புறாங்க. ஹீரோவும் விசாரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. என்ன பண்றது, என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு குழப்பத்துல இருக்கிறாரு. அப்ப சில விஷயங்களை யோசிக்கும் போதுதான் அவருக்கு ஒரு விஷயம் புரிய வருது. இவ இருக்கிறாருல, இறந்து போன அந்த தங்கச்சிக்காரி, அவ பயங்கரமான கிரிமினல் மைண்ட் கொண்டவ. ஒருவேளை அந்த ரவுடிங்க கிட்ட வேற ஏதாவது பிளான போட்டிருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகமும் வருது. ஏன்னா பணத்து பே இல்லையா, அவ பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவா. அப்படி ஒரு சந்தேகம் வரும்போது கடத்திட்டு போனா அந்த ரவுடிங்களை எல்லாத்தையும் திரும்ப பிடிக்கிறாரு ஹீரோ. ஏன்னா இவர் வச்ச பிளான் தான். அதே மாதிரி அந்த ரவுடிங்களை எல்லாத்தையும் பிடிச்சி விசாரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பெரிய தாதா ஒருத்தர் இருந்தா இல்லையா, நம்ம ஹீரோ வேணும்னு சொல்லி கேட்டானே, அவனை இங்க காமிக்கிறாங்க. அவனுக்கு போலீஸ்காரங்க நம்மள தேடுறாங்கிற விஷயம் ஏதோ தகவல் கிடைச்சிருக்கு. அவனோட அடியாளங்களை எல்லாத்தையுமே பிடிச்சிட்டாங்க. மெயின் தலைவனா இன்னும் கொஞ்சம் நாள்ல பிடிச்சிரும் சொல்லி இப்ப இந்த கேஸ்ல கொஞ்சம் லைட்டா பெண்டிங் திருப்புறாங்க. அதே நேரத்துல அவனுக்கு 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே விட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த போலீஸ்காரன் நம்மள பிடிச்சிருவான், அதுக்கு முன்னாடி அவனோட கதையை நம்ம முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ரவுடிங்க அங்க நின்று பேசிட்டு இருக்காங்க. அதே இடத்துல ஒரு பொண்ணு ஒருத்தி இருக்கிறா. இவ யாரு அப்படிங்கறத நமக்கு பெருசா காட்டல. இப்ப அடுத்தது அந்த அண்ணன் பொண்டாட்டிக்காரி போன் பண்ணி இருக்கா. நம்ம ஹீரோக்கு தான் போன் பண்ணி இந்த மாதிரி ஹஸ்பண்ட காணா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் போலீஸ்காரங்க எல்லாரும் போறாங்க. விசாரிச்சதுல நேத்து நைட்டு தம்பிக்காரன் வந்திருக்கான். வந்து சண்டை போட்டுருக்கான் அண்ணங்காரங்கிட்ட. உனக்கு மட்டும் கம்பெனில 80% ஷேர் போகுது, எனக்கு 40% தான் வருது, நீ நானும் ஒண்ணுதானே, நமக்கு 2 பேரும் ஷேர் பாதியா பிரியணும்னு சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒருவேளை அவன் தான் கடத்திட்டு போயிருப்பானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் நம்ம போலீஸ்காரருக்கு வருது. அப்படி சந்தேகப்பட்டது சரியாவும் போகுது. அதே பொண்டாட்டிக்காரிக்கு தம்பிக்கார மொபைல்ல இருந்து ஒரு போன் கால் வருது. அவன் போன் பண்ணி என்ன சொல்றான்னா, உன் புருஷனை நான் தான் கடத்திட்டு வந்திருக்கிறேன், நான் கேட்ட ஷேரை கையெழுத்து போட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து என்கிட்ட இந்த இடத்துல கொடுத்துட்டுனாக்கா உன் புருஷனை நான் உயிரோட விட்டுருவேன், இல்லைன்னா கொலை பண்ணிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. போலீஸ்காரங்க இருக்கிற விஷயம் இவனுக்கு தெரியாது. அதை தெரியாம அவன் பேசிக்கிட்டு இருக்கான். இப்ப போலீஸ்காரங்க போற வர ஜீப், டிராபிக் போலீஸ் எல்லார்கிட்டயும் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி அவன் யூஸ் பண்ற கார், வெஹிக்கிள்ஸ், அவனோட போன் நம்பர், அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்த போன் நம்பர் எல்லாத்தையுமே ட்ராக் பண்ண சொல்லி இருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் போலீஸ்காரங்க தீவிரமா வேலை பார்த்துட்டு இருக்க, ரெண்டாவதா ஒரு போன் வருது. என்னன்னா, அந்த அண்ணங்காரன் பொண்டாட்டி இருந்தா இல்லையா ரிலேஷன்ஷிப்ல இருந்த, அவளையும் இப்ப கடத்திட்டாங்களா. என்ன ஏதுன்னு ஒண்ணும் புரியாம திரும்ப நம்ம ஹீரோ அங்க போய் பார்த்தாக்கா வாட்ச்மேனு கழுத்தறுத்து போட்டு இறந்து போய் கிடக்கிறான். அவனையும் தூக்கி போட்டுட்டு போறாங்க. போகும்போது அந்த கம்பெனிக்காக உழைச்சான் இல்லையா, அவங்கிட்ட விசாரிக்கிறாங்க என்ன நடந்திருக்கு, என்னதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. வீட்டுக்குள்ள போயிட்டு அதே வீட்டுல ஏதாவது குழு கிடைக்குமான்னு சொல்லி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி விசாரிக்கும் போது சோதனை பண்ணும்போது அந்த பெரிய பணக்காரரோட போட்டோ இருக்கு. அந்த போட்டோக்கு பின்னாடி திறக்கிற மாதிரி ஒரு ரூம் இருக்கு. திறந்து பார்த்தா அந்த கம்போர்டு முழுக்க ஏகப்பட்ட துப்பாக்கி இருக்குது, ஸ்னைப்பர் துப்பாக்கிலாம் இருக்குது. ஒருவேளை அந்த தங்கச்சிக்கார கொலை பண்ணதோ இவங்க குடும்பத்துல சார்ந்தவங்களான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் டவுட்டும் வருது. இன்னொரு சீன்ல அப்படியே வெளியே வராரு நம்ம ஹீரோ. அந்த
ரெண்டாவது தம்பிக்காரனை தேடி ஒரு பொண்ணு வெளியே இருந்து வந்தா இல்லையா, அவ கொஞ்ச நாளா ஆளை காணாம ஷூட்டிங்ஸ் எல்லாம் போறது இல்ல. அவ ஒரு பக்கம் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி விசாரிக்கும் போது அவ ஒரு ரோட்ல நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர மாதிரி தெரியுது. எதர்ச்சியா நம்ம ஹீரோ அவளை பிடிக்கலாம் போகும்போது அவ ஒரு இடத்துக்கு வேகமா ஓடுறா. ஓடி போய் பார்த்தா அங்க இருக்கிற ரவுடிங்க எல்லாருமே சேர்ந்து ஹீரோவை அட்டாக் பண்றதாக முயற்சி பண்றானுங்க. ஆனா ஓரளவுக்கு சண்டை போட்டு இந்த பொண்ணையும் கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க. எதுக்காக என்ன ஃபாலோ பண்ற, எதுக்காக இதெல்லாம் பண்ணன்னு சொல்லி கேட்டா, அவன் கூட நீ பழகிறது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டா, அவன் கூட நான் பழகல, அவன் அன்னைக்கு கூட தொடர்புல இருக்கிறான், இது எனக்கு தெரிஞ்சிருச்சு, தெரிஞ்சு போனது நான் கேட்டேன், எதர்ச்சியாதான் அவன் மொபைல்ல நான் பார்த்தேன், அப்ப அது கேட்டது கூட எனக்கு நிறைய பணம் கொடுத்தான், நான் உனக்கு பணம் கொடுக்குறேன், இந்த விஷயத்தெல்லாம் வெளியெல்லாம் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பணத்துக்காக தான் நான் இது எல்லாத்தையும் பண்ணனு இந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டா. இவளுக்கு எதுவும் பெருசா சம்மந்தம் கிடையாது, இவளையும் விட்டுறாங்க. அடுத்த சீனா இந்த பொண்டாட்டியை கடத்திட்டு போனானுங்க இல்லையா, அவ ஒரு பக்கம் உட்கார்ந்து இருக்கிறான். அதே இடத்துல தான் அவன் புருஷனும் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறான், கட்டி போட்டு வச்சிருக்கான் அவன் தம்பிக்காரன். அப்படி கட்டி போட்டு உட்கார வச்சிருக்கும் போது எங்க கூட்டு வந்து விட்டுருக்கிற பாத்தியா அப்படிங்கிற மாதிரி அவன் பொண்டாட்டியை பார்த்து கேட்க, என்ன பண்றது, உன்னால எனக்கு எந்த சந்தோஷமும் கிடையாது, உன்னை லவ் பண்ணி நான் கல்யாணம் பண்ணேன், கல்யாணம் பண்ண உடனே நீ என்ன சந்தோஷமா வச்சுக்கிட்டு இருந்தா நான் ஏன் உன் தம்பி கூட அப்படி இருக்க போறேன், உங்ககிட்ட நான் எவ்வளவோ எதிர்பார்த்தேன், அன்பை தானே எதிர்பார்த்தேன், பணமா எதிர்பார்த்தேன்னு இவ ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். எனக்கு துரோகத்தை பண்ணிட்டு நீ என்னடி இப்படி பேசிக்கிட்டு இருக்குன்னு சொல்லும்போது தம்பிக்காரனுக்கு பயங்கரமான கோபம். ஏண்டா இங்க வந்து என்னடா கொஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி அண்ணங்கார கழுத்தா அப்படியே பருக்குன்னு அடுத்து போடுறான். அவனோட டெட் பாடி எடுத்துட்டு போயிட்டு வெளியும் போட்டாச்சு. இந்த விஷயம் போலீஸ்காரர்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இறந்து போன அந்த டெட் பாடியை பிரேத பரிசோதனை பண்றாங்க. பண்ணதுல ஒரு வாட்ச்மேன் ஒருத்தன் இறந்து போனான் இல்லையா, அவனை கொலை பண்ண டைப்பும் இவனை கொலை பண்ண டைப்பும் ஒரே மாதிரி இருக்குது. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கொலை பண்ணதா சொல்லி டிபார்ட்ல தெரிஞ்சிருக்குது. சோ இது தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்குது. இப்ப அந்த பொண்ணு மட்டும் கொலை பண்ண போறானா என்ன பண்ண போறான்னு தெரியல. இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிற அதே மாதிரி அந்த சேர்மன் போஸ்டிங்ல இருந்தார் இல்லையா, இந்த வீட்டுல ஆரம்பத்துல இருந்தாரு, அவரை காமிக்கிறாங்க. அவர்கிட்ட விசாரிக்கும் போது இந்த அண்ணன் தம்பி 2 பேரும் எப்படி கேரக்டர் அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது தான் இவர் ஒரு விஷயத்தை இவ்வளவு நல்லா சொல்லல, இப்ப சொல்லவும் ஆரம்பிக்கிறாரு. என்ன அப்படின்னா, அண்ணங்காரன் ஆரம்பத்துல இருந்து கொஞ்சம் பயங்கரமான ஆளுதான். ஒரு வாட்டி அவங்க அம்மா கம்பெனில வேலை பார்க்குற ஒரு ஆளோட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. அடிக்கடி வீட்டுக்கு வர்றது உண்டு. அப்பா இல்லாத நேரமா பார்த்துதான் அந்த பொம்பளை அவரை வர வச்சிருக்கும். இந்த விஷயம் எல்லாமே அண்ணங்காரனுக்கு தெரிஞ்சிருக்கு. சின்ன வயசுல இருக்கும் போதே அவங்க அப்பா கிட்ட போயிட்டு மாட்டி விட்டான். இந்த மாதிரி நீ இல்லாத நேரத்துல அம்மாவை கரெக்ட் பண்றதுக்கு ஒரு அங்கிள் வராரு அப்படிங்கிற விஷயத்த போட்டு விட்டோன்னே இந்த விஷயமா அவருக்கு தெரிஞ்சு பொண்டாட்டிய பயங்கரமா வான் பண்ணிருக்காரு. ஆனாலும் அந்த பொண்ணு கேட்கற மாதிரி இல்ல. இருந்தாலும் குடும்ப மேட்ரு வெளியே தெரிஞ்சா மானம் போயிடும் இல்லையா, அதனால இது மூடி மறைச்சிட்டாரு. வேண்டா வெறுப்பா வாழவும் ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா கடைசியா அந்த சின்ன பையன், அதாவது இந்த ஆளுகளுக்கு மூத்த பையன் அண்ணங்காரன் இருக்கா இல்லையா, அவன் சின்ன வயசுல இருக்கும் போது ஸ்லோ பாய்சனை கொஞ்சம் கொஞ்சமா கலந்து அவங்க அப்பா சொன்னபடி அந்த அம்மாக்கு கொடுத்திருக்கான். இதனால அவங்க அம்மாவே இறந்து போயிட்டாங்க. இறந்து போன அப்ப கூட அவன் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரன் சொல்லும் போது போலீஸ்காருக்கு ஒரு விஷயம் சந்தேகமா இருக்குது. இன்னொரு சீன்ல நம்ம ஹீரோ போகும்போது வரும்போதும் ஏதோ ஒரு பொண்ணு இவரை ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது. அவ யார் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கணும், நீ சீக்கிரட்டா பாரு அப்படிங்கிற மாதிரி தன்னோட அசிஸ்டன்ட் பாய் இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட போன் பண்ணி டீட்டெயிலா கொடுத்திருக்காரு. அந்த பொண்ணு அந்த பாயை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறான். இன்னொரு சீன்ல நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற விஷயத்த நேரா அந்த பொண்ணு போன் போட்டு அந்த ரவுடி பையன் கிட்ட சொல்றது. இந்த பக்கத்துல நம்ம பாய் என்ன பண்ணாருன்னா, ஒரு கட்டத்துல அந்த பொண்ணை லாக் பண்றாரு. துப்பாக்கி வச்சு மிரட்டும் போது தான் முகத்தை ரிமூவ் பண்ணும்போது தான் அந்த பாய்க்கு ஒரு பக்கம் ஷாக் ஆகுது. ஏன்னா அங்க இருக்கிற பொண்ணு வேற யாருமே கிடையாது, இவனோட தங்கச்சி தான் இருக்கிறா. இதை தெரிஞ்சவனே நீ என்னடி இங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது, உன்னை காப்பாத்துக்கிறதுக்காக தான் நான் இது எல்லாத்தையும் பண்ணேன், அந்த விஜய் இவங்கள்ட்ட பிடிச்சு கொடுத்துறேன், இவங்க விஜயை கொண்டுடுவாங்க, நம்மளோட ரூட் கிளியர் ஆயிடும், நீ ஜெயிலுக்கு போக வேண்டாம், நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம், நம்மளோட வாழ்க்கையில அவன் எவ்வளவு விளையாடிட்டான், உன் வாழ்க்கை மட்டும் இல்ல என் வாழ்க்கையிலுமே உனக்காக என் கற்பையே கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்க. என்ன பண்றது தெரியாம துப்பாக்கி வச்சு அவனுக்கு ரவுடியாளுங்க எல்லாமே சுத்து போட்டானுங்க. அவனை போன் போட்டு வர சொல்லு அப்படின்னு இவனும் போன் போட்டு வர சொல்லிட்டான். அதே இடத்துக்கு நம்ம ஹீரோ வர்றாரு. ஆனா வந்ததுல பல பேர்த்த நம்ம ஹீரோ சுட்டு போட்டுறாரு. ஆனா கடைசியா தான் நம்ம போலீஸ்காரோட அசிஸ்டன்ட் அந்த பாய் இருக்கான் இல்லையா, அவனையுமே போட்டு தள்ளி இருப்பாங்க. அந்த பொண்ணு இவர் வரதுக்கு முன்னாடியே எஸ்கேப் ஆயிருக்கும். சோ இதுதான் படத்தோட ஆரம்பத்துல இந்த பாயை போட்டு தள்ளி இருப்பாங்க. இது நமக்கு இங்க காமிக்கிறாங்க. அடுத்த சீனா அந்த தம்பிக்காரர் இருக்கிற இடத்த ஒரு வழியா ட்ரேஸ் பண்ணி போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா அவனோட வெஹிக்கிள்ஸ் அங்க ஒரு பக்கம் நின்று இருந்திருக்கு, அதையும் பார்த்திருக்காங்க. மொபைல் நம்பரை ட்ராக் பண்ணதுல கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப அந்த இடத்துக்கு போயிருக்கிறாரு நம்ம ஹீரோ. இப்ப அந்த இடத்துக்கு போயிட்டு துப்பாக்கியால சுடுறதுக்காக நம்ம ஹீரோ ரெடியா இருக்கிறாரு. அதே மாதிரி அந்த தம்பிக்காரனும் துப்பாக்கி வச்சுட்டு ரெடியா இருக்கிறான். அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த சொல்றாரு, டேய் நீ தம்பியே கிடையாது, நீ தான்டா அண்ணன், என்கிட்ட காதுல பூ சுத்துறியா, உன் தம்பியை தான் நீ கொண்டுட்டியாடா பாவி அப்படின்னு சொல்லும்போது அங்க இருக்கிற நம்ம பொண்டாட்டிக்காரிக்கே பயங்கர ஷாக் ஆகுது. என்னது இங்க நிக்கிறது என் புருஷனா அப்படிங்கிற மாதிரி அவளுக்கே ஷாக் ஆகுது. ஏன்னா 2 பேரும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க இல்லையா. இந்த விஷயம் எப்படி நம்ம ஹீரோக்கு தெரியும்னா, அந்த சேர்மன் சொல்லியிருப்பார் இல்லையா, அண்ணங்காரன் ஆரம்பத்துல ஒரு மாதிரி கிரிமினல் அப்படின்னு, அதை வச்சுதான் இவர் கெஸ் பண்ணிருக்கிறாரு. தம்பிக்காரனோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல இவன் தம்பிங்கிற விஷயமும் தெரிய வந்திருக்கும். சோ இதை வச்சுதான் நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருப்பாரு. ஆமாண்டா நான் தான் அண்ணன், என் பொண்டாட்டி எனக்கு துரோகம் பண்ணிட்டா, அதுக்காக தான் இது எல்லாத்தையும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நீ துப்பாக்கி கீழே வைக்கலனா என் பொண்டாட்டி நான் சுற்றுன்னு சொல்லும்போது, உன் பொண்டாட்டி எப்படா நீ ஏன்
சுடுவா அப்படின்னு சொல்லும்போது இல்ல நான் சுட்டுடுவான், அவன் எனக்கே துரோகம் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவன் இன்னொரு விஷயத்தையும் சொல்றான், சொந்த தங்கச்சிய ஸ்னைப்பர் துப்பாக்கியால சுட்டதுமே இவன் தான். என்ன விஷயத்தையும் இவனே சொல்லிட்டான், எல்லாருமே எனக்கு துரோகம் பண்ணாங்க, எல்லாத்தையுமே நான் தான் கொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அந்த வாட்ச்மேனு சொந்த தம்பி, சொந்த பொண்டாட்டி, சொந்த அம்மா இப்படின்னு எல்லாரும் கொலை பண்ண ஒரு கொலைகாரன் தான் இங்க நின்றுட்டு இருக்கிறது. சரின்ட்டு துப்பாக்கி நம்ம ஹீரோ வைக்கிறாரு. ஆனா ஹீரோ கிட்ட இன்னொரு துப்பாக்கி இருக்கு. அந்த துப்பாக்கி மூலமா அந்த ரவுடியுமே போட்டு தள்ளிடுறாங்க. அதே இடத்துல அந்த பொண்ணை சேவ் பண்ணிடுறாங்க. சோ அந்த பொண்ணு இறந்து போகல, நல்ல வழியா காப்பாத்தியாச்சு. அதே மாதிரி கடைசியா நம்ம பாய் ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவரோட தங்கச்சியை போயிட்டு நம்ம ஹீரோ எதர்ச்சியா மீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மீட் பண்ணும்போது இந்த மாதிரி உன் அண்ணன் இறந்துட்டான், இனிமே நீங்க இருக்காத, உனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது, நீ சந்தோஷமா உன்னோட பழைய வாழ்க்கையை நீ ஆரம்பி, நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி திரும்பவும் கெஞ்சும் போது அந்த பொண்ணுக்கு ஓரளவுக்கு மனசு மாறுது. நானும் உனக்கு நிறைய துரோகத்தை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அந்த ரவுடிங்களோட சேர்ந்து தான் உன்னை போட்டு தள்ளணுங்கிறதுக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணே வச்சு அதே இடத்துக்கு போறாங்க. அதே இடத்துல போயிட்டு அந்த ரவுடிங்களை எல்லாத்தையுமே போட்டு தள்ளிடுறாரு. இப்போ இந்த பொண்ணு நம்ம ஹீரோவும் ஒண்ணு சேர்ந்து இருக்கிறாங்க. அப்படியே ஹீரோ வீட்டுல வந்து உட்கார்றாரு. வீட்டுல வந்து உட்கார்ந்த உடனே இந்த கேஸை நம்ம ஹீரோ நல்லபடியா முடிச்சிட்டாரு, அவங்க அப்பா ஒரு நல்ல போலீஸ் ஆபீசர், நல்ல பையனை தான் பெற்றிருக்கிறாரு சொல்லி ஹீரோக்கும் பெருமை, ஹீரோவோட அப்பாவுக்கும் பெருமை. அதே இடத்துல இன்னொரு கேஸ் விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் டவுட் வருது, ஏதோ ஒண்ணு தப்பு நடக்குது அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்றாரு. ஏன் அப்படின்னா எல்லாரும் கொலை பண்ணிட்டு அண்ணங்காரன் மட்டும் எங்க போயிட போறான், அவனையும் எங்கேயாவது தப்பிச்சு தான் போயாகணும், வேற வழி இல்ல. அப்படி இருக்கும்போது இந்த ஒட்டுமொத்த சொத்து யாருக்கு போக போகுது, அந்த பொண்ணு ஒருத்தி இருந்தா இல்லையா பொண்டாட்டிக்காரி, அவளுக்கு தான் போக போகுதா அப்படிங்கிற மாதிரி அந்த சேர்மன் இருக்கான் இல்லையா, அவனோட வீட்டுக்கு போயிட்டு கேட்கலான்னு போனா அவன் வீட்டுல ஏகப்பட்ட பிளான் ஸ்கெட்ச் எல்லாம் போட்டு வச்சிருக்கான். அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் புரியுது, இவனும் இதுல கூட்டு களவாணி தான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அவங்கிட்ட விசாரிக்கும் போது அவன் ஒரு பிளாஷ்பேக் சொல்றான், இந்த குடும்பத்துல இன்னொரு விஷயம் இருக்குது, அது என்ன அப்படின்னா இந்த குடும்பத்துல இருக்கிற வாரிசுங்க தான் இந்த சொத்தை அனுபவிக்கணும், அப்படி அவங்க அனுபவிக்கல இறந்துட்டாங்க, அவங்களுக்கு வாரிசே கிடையாது அப்படின்னா இருக்கிற ஒட்டுமொத்த சொத்தும் ஒரு ட்ரஸ்ட்டுக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ட்ரஸ்ட்டை வச்சு செக் பண்ணும்போது தான் அந்த ட்ரஸ்ட்ல இருக்கிற பேரே அங்க இருக்கிற பொண்டாட்டிக்காரர் இருந்தாலே அவளோட பேர்ல இருக்குது. சோ அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த சொத்தை ஆட்டைய போறதுக்கு அவளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் நம்ம ஹீரோ யோசிச்சு தான் அங்க வந்திருக்காரு. சோ அதே மாதிரி தான் இந்த பிளானும் முடிஞ்சிருக்குது. இவங்களை எல்லாரும் கொலை பண்ணதுக்கு அப்புறம் இந்த ட்ரஸ்ட்டுக்கு அந்த அமௌண்ட் எல்லாம் கிளைம் ஆகுற மாதிரியும் அதை இவங்களும் அந்த செக்ரட்டரி ஒருத்தர் இருந்தார் இல்லையா அவரும் ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துக்கிற மாதிரி பிளான் போட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு அவ ஒரு பக்கா கிரைம் போட்டு வச்சிருக்கா பாருங்க. இப்ப இந்த ஆளை அரெஸ்ட் பண்ணிட்டு அடுத்து நம்ம ஹீரோவோட டீம் எல்லாத்தையும் கூப்பிட்டு வழக்கம் போல துப்பாக்கில எடுத்துட்டு நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள போறாரு. உள்ளுக்குள்ள போனா அவ பாக்ஸிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அடுத்தது யார மேடம் போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரிஜினல் பேர் எல்லாத்தையும் சொல்லி நம்ம ஹீரோ கூப்பிடுறாரு. அப்பதான் என்னை பத்தி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டியா, நீ பயங்கரமான போலீஸ்காரன் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. என்ன அப்படின்னா இவளுக்கு ஒரிஜினல் பேரு வேற, அந்த பேர்ல தான் ட்ரஸ்ட் ஓபன் பண்ணிருப்பா, அந்த பேரை கூட்டோன்னு இவளுக்கு ஷாக் ஆகுது, என்ன எல்லாமே தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லும்போது இந்த பொண்ணு ஆக்சுவலி நிறைய பேத்தை ஏமாத்தி இருக்கிறாளாம். ஆனா எந்த ஒரு கேஸுமே இல்ல, ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது பேரை மாத்திருக்கிறா. அப்படிதான் இந்த கம்பெனிக்கு வந்து இந்த கம்பெனியோட மூத்த அண்ணனை கரெக்ட் பண்ணி கல்யாணத்தை பண்ணி அவளுக்கு பொண்டாட்டி ஆகி தம்பிக்காரனையும் கரெக்ட் பண்ணி தம்பிக்காரன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்து அந்த வீடியோவை எடுத்து அனுப்பி விட்டதே இந்த அம்மா தான். அவங்களுக்கு தான் புருஷனுக்கே வீடியோ எடுத்து அனுப்பி விட்டு அண்ணனுக்கு தம்பிக்கு சண்டை வந்து அடிச்சு செத்து போனதுக்கு அப்புறம் இந்த ஒட்டுமொத்த சொத்தையும் ஆட்டைய போடணும். இதுக்கு இடையில அந்த பொண்ணு வார்த்தை ஒருத்தர் இருந்தா இல்லையா அவளை போட்டு தள்ளிருந்துமே இதே கேங் தான், இவ தான் போட்டு தள்ளி இருக்கிறான். சோ இப்படி ஒட்டுமொத்த பேரு இவங்க குடும்பத்திலே குழப்பத்தை உண்டாக்கி கொலை பண்ணிருக்கணும், கொலை பண்ணிட்டு இந்த ஒட்டுமொத்த சொத்து எடுத்துக்கணும் தான் பிளான் பண்ணிருக்கிறான். அதையும் இவளே சொல்றான். அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல ஒரு பெரியவர் இருந்தார் இல்லையா அவருக்கே ஸ்லோ பாய்சனை வச்சு போக வச்சது இந்த அம்மா தான். பயங்கரமான கொலைகாரியா இருக்கிறா இல்லையா, இவ தான் பக்கா பிளான போட்டிருக்கிறா. இப்ப நம்ம ஹீரோ கிட்ட இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இத பாருங்க, உன்னை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், நீ என்ன மாதிரி தான் என்னோட ஜெராக்ஸ் தான், உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் கொடு, ஏன் என்னையுமே நான் தரேன், நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு வாழலாம் வரியா அப்படின்னு சொல்லிட்டு லிப்ட் கிஸ் அடிக்கலான்னு போகும்போது நம்ம ஹீரோ குறுக்க துப்பாக்கியே வைப்பாரு. என்னடி என்ன பார்த்தா இன்னும் நான் ஜோக்கர் மாதிரி தெரியுதா, என் வாழ்க்கையில நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன், அந்த தப்பெல்லாம் சரி பண்றதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கட்டும் சொல்லி ஹீரோ பேசிக்கிட்டு இருக்க பக்கத்துல இருக்க ஒரு பாட்டில் எடுத்து ஹீரோ மண்டை மேல கவுக்குறா. துப்பாக்கி ஒரு பக்கம் போய் கீழே விழுகுது. அதே மாதிரி ஹீரோவை எஞ்சி பயங்கரமா அடிக்கிறாங்க. ரெண்டு பேத்துக்கு பயங்கரமான சண்டை. அந்த சண்டையில ஒரு வழியா நம்ம ஹீரோ அந்த பொண்ணை லாக் பண்றாரு. லாக் பண்ணிட்டு எழுந்து வாடி அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட் ஆளுங்களையும் கூப்பிட்டு இந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி ஜீப்ல கூட்டிட்டு போகும்போது கூட ஹீரோ அந்த பொண்ணுகிட்ட ஒரு விஷயத்தை கேட்டிருப்பாரு. இதெல்லாம் ரைட்டு, உங்க வீட்டுக்கு வந்த மருமகனுக்கு எப்படி உங்களோட வீடியோ லீக் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்கும்போது தான் அந்த பொண்ணு ஒரு விஷயத்த சொல்றா. இல்ல ஒரு தடவை என் போன் எடுத்து தெரியாதனமா அவன் பார்த்துட்டான், அதுலதான் நான் மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு சொல்லியிருக்கிறான். அவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக வேற வழி இல்லாம அவனையுமே நான் போட்டு தள்ளிட்டேன், பேசாம அவன் கூட நான் போயிருந்தா கூட இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் போயிருக்காது, சுமூகமா முடிஞ்சிருக்கும் போலயே அப்படின்னு இந்த பொண்ணு நினைக்கல, நான் தான் அப்படி நினைக்கிறேன். இந்த படத்தோட கதை அப்படியே முடியுது. இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான கதையை தெரிஞ்சுக்கணுமா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி
ஃபாலோ பண்ணி வைங்க. இது மாதிரியான வீடியோ ரெகுலரா வரும். மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில திரும்பவும் சந்திப்போம். தேங்க்யூ.